ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டேனிஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஷாத்திட்ட தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அண்ட் வந்து டியூட் பண்ண பார்க்க வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 மணி. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே போட ஆரம்பிக்கிறாங்க. காலையில் தான் நான் வெயிட் பண்ணிட்டு 2 நாளாக வந்துட்டு இருந்தேன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, வந்து கேட்டு தொல்லை பண்ணேன் நான். கஷ்டம் எப்போ 2 கஷ்டம் பார்த்தா காலைல வரும்னு எதிர்பார்த்தேன். காலைல வரல, இப்போ தான் வந்திருக்கு. திரும்ப நாங்கள் தேட்டருக்கு வந்திருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து படம் ரிலீஸ் ஆகிறது 2 days இருக்குது. டிக்கெட் புக்கிங் பற்றி கேட்கறே வந்திருக்கோம். நாங்கள் கேட்டதுக்கு வந்துட்டு இன்னும் புக்கிங் ஓப்பன் ஆகலையாம்மா, நாளைக்கு ஓப்பன் ஆகாதாம்மா. நேரில் தான் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன். டியூ தான் போக போகிறோம். இதுதான் அப்டேட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, தேட்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ, படம் பார்க்க நம்ம வந்து தான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஓகேவா, அண்ட் வந்து வாங்க உள்ளே போவோம். சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ப்ளஸ் படம் பாருங்கள். ஓகேவா, உள்ள போவோம். சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? உள்ளே வந்தாச்சு. தேட்டரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய காமிச்சிருப்பேன். பழைய கிளிப் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் இதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்தது பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்ன்ற பாருங்க. தேட்டரோட ஓப்பனிங் டே அன்றைக்கி நான் வந்தேன் நான். ஆனால் இந்த ஸ்கின் நான் போகவே இல்லை. அங்கே ஒரு ஸ்கின் இருக்குது, இந்த ஸ்கின் இருக்குது, அதுக்கு தான் போனேன். வாங்க. ஃப்ளாஷ்பேக் கைஸ், இன்னைக்கு தான் தேட்டர் திறந்து இனாகரேஷன் டே. பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நானும் நம்ம ப்ரோ பிரகாஷ் தான் வந்திருக்கோம். சரி வாங்க. அது வந்து ரெஸ்ட் ரூம் வந்துருக்கோம். நம்ம நீட்டாக இருக்குது. இது பாருங்க, ஃபைன் டைப்பில் வந்து தனித்தனியாக ஒரு வேலை பாத்ரூம் போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து உள்ளே போய்க்கலாம். எப்படி ரைஸ், இது வந்து ஸ்க்ரீன் 2. இது வந்து கொஞ்சம் குட்டி ஸ்க்ரீன் தான். நானும் போயிட்டு இருக்கோம். போதும் தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் சைடில் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ்தட்டிக்காகவும் இல்லை, புதுசாகவும் இல்லை, பழசாகவும் இல்லை. தேட்டருக்குள்ளே கேமரா இருக்குமே இப்போலாம். ஒரு சில இதில் என்ன தெரியல இருக்குது, கேமரா தானே தெரியல இருக்கு. கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:42 ஆச்சு. இன்னும் ஸ்க்ரீனே ஆன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, தேட்டரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அது உங்களுக்கும் இல்லை, தேட்டருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டே. காலைல போட வேண்டியது இப்போ தான் போடுறாங்க. அண்ட் வந்து நான் வந்து இந்த தேட்டரோட இனாகரேஷன் டே அன்றைக்கி நான் வந்திருந்தேன். வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன். அப்போ போனது ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2, சின்ன ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனு. அது வந்து ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனோட இதில் ஆம்பியன்ஸில் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு தேட்டரில் வந்த ஒரு ஃபீலிங்கோட வேற ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்ன மாதிரி ஃபீலிங்காக இருக்குது? அந்த ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாத்துக்கும் அந்த ரவுண்ட் லைட்லாம் பார்த்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது. வீடியோ நல்லா இருந்துச்சு. இன்டர்வியூலாம் சூப்பராக வந்து நல்லா தானே இருக்குது. டிஃப்ரெண்டான இதில் யூனிக்காக கேமரா தானே அது இருக்கிறது தான். ஒன்று பாருங்களேன், இந்த பக்கம் பேஸ் பண்ணியிருக்கு, இன்னொன்று அந்த பக்கம் பேஸ் பண்ணியிருக்கு. 3 படம் வந்திருக்கு. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த இன்டர்வியூலையும் ஃபுல்லாக பேசலாம். ஓகேவா? அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் எல்லாம் வந்துட்டேன். டிக்கெட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees தான். கொடுக்குற காசுக்கு ஒருத்தா தான் எனக்கு படுது. இந்த வந்து ஸ்க்ரீன் ஆன் பண்ணல, சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன், காட்டுறேன். தான் வர மாட்டேங்குது. ஏன்னா இங்கே இருக்க யாருக்கும் தெரியல. இல்லை இன்னைக்கு ஏங்க இது வந்து 2 மணிக்கு தாங்க புக்கிங் ஆரம்பிச்சு 6 மணிக்கு ஷோங்க. மதியானம் ஆரம்பிச்சு கூட்டம் வந்துடும். காலைல ஷோ போட்டு தான் கூட்டம் வந்துருக்கோம் ப்ராப்பராக. காலைல ஷோ இன்னைக்கு காலைல வந்து கேட்டேன், 10 மணிக்கு வந்து கேட்டேன் வாட்ச்மேன்ட்டேன், ஏன் எப்போ ஷோ ஓப்பன் ஆகும் போட்டாங்க. மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு எனக்கு லைட்டாக பார்த்ததுக்கு திருச்சி டம்ளர் ஆல்டர் பண்ண மாதிரி இருக்கு. காமெடி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படின்னு தெரியல. படம் ஃபுல்லாக சரத்குமார் நல்லா ஃபன் பண்ணியிருக்காங்க. சரத்குமார் ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு பார்க்குறப்போ வந்து ஸ்பாய்லர் சொல்லணும்னா லைட்டாக திருச்சி டம்ளர் ஆல்டர் பண்ண மாதிரி தான் இருக்கு. பார்த்துட்டு ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கார்னரில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகிற வழி. அண்ட் வந்து இன்னும் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. தேட்டர் சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாம் எல்லோ கலரில் பயங்கரமாக இருக்குது. அங்கே தான் ஸ்க்ரீன் இருக்குது, அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது வந்து அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் இருக்குது. செகண்ட் ஹாஃப் தெரியல, அவங்க உள்ள போவோம். டிக்கெட் இங்கே 150 ரூபா தான். நல்லா இருக்குது. ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆம்பியன்ஸ் எல்லாம் லைட்டிங், ஆமாம். சீட் குவாலிட்டி எல்லாமே. சீட் குவாலிட்டி காட்டுறேன், தேவையில்ல போய் காட்டுறேன், உட்காந்து காட்டுறேன்.
ஃபிஷ் பேக்கரி எல்லாம் சாய் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. குட் கைஸ். நான் வந்து அரசனோட ரேலில் போட்டு பார்த்தேன், ஆனால் கருப்பை ஓடிட்டு இருக்கு உள்ள. மக்களே படம் முடிஞ்சு தேட்டர் ஒரு பார்க்கறதுக்கு இப்போ தாங்க இருக்குது. வியூ வந்து ஸ்க்ரீன் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் 2 தான் நம்ம சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எத்தனை பேர் இந்த தேட்டருக்கு பக்கிங்க போகணும் நம்ம கம்மியாக வந்து கான் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஒன்று போகணும் நம்ம கம்மியாக வந்து கான் பண்ணுங்கள். போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து தேட்டர் ஃபுல்லையும் மேலாம் கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் அங்கேருந்து நம்ம தேட்டருக்கு வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வேறு வழிக்கு வந்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து முடிஞ்சு பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரோ வந்து ரிவ்யூ சொல்லுவார் குட்டியா சொல்லுங்க. ரிவ்யூ வந்து நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நல்லா இருக்கு, பார்க்க சூப்பராக இருக்காங்க. அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் உழப்பெல்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பொண்ணு பாயிண்ட் ஃபீல் தான் கதை இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஃபீலிங் பண்ணியிருக்கணும். இல்லை நான் வந்து எனக்கு ஒரு சில 2 பேர் சேருவாங்கன்னு நினைச்சது. இதெல்லாம் பிராங்கா இருக்கும், அந்த குழந்தை வந்து உண்மையான குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சுல. ப்ரெக்னென்ட் இல்லை ப்ரெக்னென்ட். அது வந்து ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம். இதை வீடியோ போய் கண்டு போடுறோம். ஓகேவா? பைக் பார்க்கிங் வந்து 20 சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். அந்த கைஸ் தான் பைக் பார்க்கிங். நம்ம பைக் அங்கே நிற்குது, அளவுக்கு பெருசாகவே இருக்குது. நான் தியேட்டருக்கு கீழே பார்க்கிங். மக்களே டியூட் படம் பார்த்தாச்சு. இப்போ டியூட் மூவி ரிவ்யூ சொல்லணும்னா எங்கள் வந்து ஸ்டோரி வந்து ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லணும்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த திருச்சி தம்பலம் படத்தை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணால் எப்படி கொஞ்சம் மாடர்ன் திருச்சி தம்பலம் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. திருச்சி தம்பலம் வந்து கொஞ்சம் வில்லேஜ் டைப்பில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் மாடர்ன் டைப்பில் கொஞ்சம் இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கணும். எப்போ கல்யாணம்? செகண்ட் ஹாஃப் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி படத்தை ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும். குட்டி படம் வந்து அந்த காலத்தில் வந்துச்சு, அது இப்போ கொஞ்சம் மாடர்ன் குட்டியாக கொஞ்சம் ரீமேக் பண்ணால் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட லைட்டாக அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணா அது வந்து படத்தில் வந்து பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சரத்குமாரோட ஆக்டிங் தான். பயங்கரமாக பண்ணியிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே ஸ்வாக்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. வில்லனஸும் சரி, அவரோட காமெடி சென்ஸும் சரி, எல்லாமே செமையாக பண்ணியிருந்தாரு. அண்ட் பிரதீப் பிஆருமே ஓகே. அவரோட வந்து இந்த லவ் டுடேலேருந்து இருக்கிற டெம்போ அப்படியே இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த யாவுன்னு கத்துறது, அந்த அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அதெல்லாமே அப்படியே திரும்ப இதுலேயே வந்து வந்திருக்கு. அது பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவ். கொஞ்ச நாளில் வந்து அதுவே வந்து அவருக்கு சீக்கிரமாகவே நெகட்டிவாக மாறிடும். அண்ட் வந்து ஹீரோயினும் சூப்பராகவே அவங்களோட வந்து பயந்தாங்க. ஆக்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் வந்து கொஞ்சம் வந்து அந்த பாத்ரூமில் உட்காந்து கொஞ்சம் அழுகிற சீன் மட்டும் கொஞ்சம் வந்து இந்த 3/4 வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அழுவாங்களே, அது மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு மீட்டர் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி ஒரு 3-4 செகண்ட் வந்து எனக்கு பார்க்குறது வந்து ஃபீல் ஆச்சு. இது வந்து என்னோட பர்சனல் கருத்து. கிரிஞ்சா இருக்கா ஒன்று சொல்லி குத்தோம்ல. மியூசிக் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சாய் அமிகன் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஃபஸ்ட் படத்தில் மியூசிக் பண்ணுற மியூசிக் டேரக்டருக்கு வந்து இது ஓகேவாக தான் வந்து எனக்கு வந்து பார்க்க வந்து ஃபீல் ஆச்சு. அதுதான் அந்த பாட்டு ஊரும் பிளட் வந்து உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு. அந்த படம் வந்து உண்மையிலேயே படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, ரொம்பவே போர் அடிக்கலை, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு, ரொம்பவே வந்துட்டு லாஜிக்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதாவது ஒரு கதையை வந்து சினிமாட்டிக்காக காட்டணும், ஆனால் வந்து சினிமாவாக காட்டக்கூடாது. அது கதை வந்து நமக்கு நம்புற மாதிரி இருக்கணும், கன்வே ஆகணும், பர்சனலாக வந்து கனெக்ட் ஆகணும். இது எதுவுமே வந்து இந்த படத்தில் இல்லை. ரொம்பவே வந்துட்டு சினிமா மாதிரி, இதெல்லாம் சினிமா மாதிரி இருக்குது. டக்குன்னு இடம் அங்கே நீங்கள் வரலாம். உன்னால் 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கும், பாரின் செட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் வந்து எங்கேருந்து வருது, எதுக்கு லவ் பண்ணாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியாது, திடீர்னு பார்த்தா அப்படியாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறது எல்லாமே கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து சினிமாட்டிக் டக்குன்னு நடக்குது. எல்லாமே கொஞ்சம் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து படத்தில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து இந்த ஜாதி வெறி, ஜாதி கொலை, ஆணவ கொலைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளாட் வந்து முடியும். அது வேணால் மேபி பாசிட்டிவாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து இந்த ஜாதி கொலைலாம் வந்துச்சு. இப்போ வந்து ஒரு பொண்ணை கூட வந்து கொண்டாங்க கோயம்புத்தூரில். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது வந்து படத்தில் பேசினது ஓகே, நல்ல விஷயந்தான். இப்போ வேணால் தனியாக வந்து எடுத்து பேசியிருக்கலாம், இல்லாட்டி கருத்து சொல்கிறது வந்து நம்ம தெரியாமல் சிம்பாலிசமாக சொல்லியிருக்கலாம். இவ்வளோ பெரிய லவ் அதுன்னு சொல்லி ஒன்றா பண்ணி 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 கடைசியில் படம் எங்கேயோ போய் இதோட போய் கன்மையாகி முடிகிற மாதிரி வந்து எனக்கு வந்து பார்க்க வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
படத்தோட தேட்டர் நான் போயிருந்தேன். அந்த தேட்டர் வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. கொடுக்குற 150 ரூபாய்க்கு ஒருத்தா தான் எனக்கு வந்து படிச்சு அந்த தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துங்க பார்க்கணும் கீழே வந்து கான் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து மொத்தம் 3 படம் வந்துருக்கு. ஒன்று வந்து இந்த டூடு, அப்புறம் வந்துட்டு இந்த பைசனு, அண்ட் வந்துட்டு டீசல் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து டீசல் படம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கத்தி படத்துக்கு ஈக்குவலாக மீம் ஒன்று பார்த்தேன் நான். கத்தி பேனர் போட்டு இந்த பக்கம் வந்து ஹரிஷ் கல்யாணோட பேனர்லாம் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி நான் தெரியல, ஆனால் பார்க்கவே இல்லை. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க பார்க்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டியூட் வந்து காமெடிக்கு வந்து பஞ்சமே இல்லை. காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. பிஆரே வந்து நிறைய காமெடிலாம் பண்ணியிருக்காரு. டிராவிட் ரோலும் சூப்பராக இருந்துச்சு. காமெடி பண்ணுறப்ப டிராவிட் ரோலும் செமையாக வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து அவரும் ப்ளே பண்ணியிருந்தாரு. பார்க்குறது தானே இப்போ ட்ரெண்டே. ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்து சினிமாட்டிக்காக இருக்கும். நம்புற மாதிரிலாம் இருக்காது. அதெல்லாம் நீங்கள் ஓகேனா நீங்கள் இந்த படம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளிக்கு. அண்ட் அவ்வளோ அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்க்கணும் வச்சுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?